ஹாய், இந்த வீடியோவில் பியூட்டிஃபுல் கிளாஸ் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் பெயிண்டிங்க்கு நம்மளுக்கு கிளாஸ் தேவைப்படும். அது கடையில் தனியாக கூட விற்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டை விட கொஞ்சம் சின்ன சைஸ், அவ்வளோதான். ஸோ எனக்கு தேவையான படத்தை நான் A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஃபெவிக்ரில் கிளாஸ் பெயிண்டிங் கிட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் அவுட்லைனர் பிளாக் கலரில் இருக்குது. அது தவிர 12 வாட்டர் பேஸ்டு கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பார்டர் அவுட்லைன் பண்ணுவோம்ல, அதை ஓப்பன் பண்ணுறோம். அதில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் வச்சு ஒரு கேப் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். நம்ம ரெகுலர் சோப் வாட்டர் வச்சு இந்த மார்க்ஸ்லாம் நல்லா, நம்மளோட ஃபிங்கர் மார்க்ஸ் கூட இருக்கும், அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபைனலாக நல்லா கிளாஸை க்ளீன் பண்ணிடணும். இந்த கிளாஸோட எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதனால் தேவைப்பட்டால் நம்ம செலோ டேப் வச்சு அந்த கார்னர்ஸை கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போகிற மாடல் பிக்சர் இருக்குல்ல, அதை கிளாஸ் சைஸ்க்கு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் மேலே ஸ்டிக் பண்ணுறேன் செலோ டேப் வச்சு. இதனால் நம்மளுக்கு அந்த பிக்சர் மூவ் ஆகாமல் இருக்கும். அவுட்லைனரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஜஸ்ட்டு நான் ஒரு ட்ரையல் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதும் பெட்டர் டாப்லேருந்து நம்ம வர்றது. அப்போ தான் நம்ம கீழே இருக்கிற போர்ஷன் நம்ம கைப்பட்டு அது மிஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டாப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு. இந்த அவுட்லைனர் பார்த்திங்கன்னா அதுவே லிக்விடாக தான் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஈவன் மெஹந்தி கோன் அளவுக்கு கூட ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப லைட்டாக அது போக்கிலேயே நம்ம விட்டோம்னா அதுவாக கரெக்டான அளவு வரும். நம்ம ஸ்லோவாக அப்ளை பண்ணால் போதும். இந்த கிளாஸ் பெயிண்டிங்கோட இம்பார்ட்டன்ட் போர்ஷனே இந்த அவுட்லைன் கொடுக்கறது தான். இந்த அவுட்லைனை கரெக்டாக பண்ணால் தான் நம்மளால் ஃபர்தராக கலரிங் பண்ண முடியும். அதனால் கேப் இல்லாமல் அவுட்லைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர நம்ம ரொம்பவே ஸ்லோவாக அதை பண்ணுறோம். நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோமோ இல்லைன்னா அழுத்தம் நிறைய கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் அந்த அவுட்லைனர் திட்டாக வந்துடும். இந்த கிளாஸ் பெயிண்டிங் அவுட்டர் லைன் பண்ணும்போது சப்போஸ் நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிட்டாலோ இல்லை அந்த லிக்விடு எங்கேயாவது எக்ஸ்ட்ரா அதிகமாக விழுந்துட்டாலோ நம்ம அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணவும் முடியும். நம்ம நார்மலாக கலர் பண்ணுவோம்ல ப்ரஷ், அந்த ப்ரஷ்ஷை தண்ணியில் தொட்டு எக்ஸ்ட்ரா எங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் கிளாஸ் பெயிண்டிங் விழுந்துருச்சோ அந்த இடத்த ஜஸ்ட்டு அது மேலேயே லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பிக்சர் செலெக்ஷனும் ரொம்பவே முக்கியம். இப்போது நான் இந்த கிளாஸ் பெயிண்டிங் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையல். அதனால் ஒரு பேசிக் பிக்சர் தான் எடுத்திருக்கேன். இதில் ரொம்ப நுணுக்கமான எந்த ஒர்க்கும் கிடையாது. அந்த மாதிரி அவுட்லைன் இருக்கிற மாதிரி தான் பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிட்ஸ் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே சிம்பிளான அவுட்லைன் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைனை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்போட எண்டை வந்து ஒரு வெட் டிஷ்யூவில் நல்லா தொடச்சிட்டு டைட்டாக மூடி வச்சிடுறேன். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணுறப்பையும் ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் பெயிண்டிங்க்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் எதுக்குன்னா, இந்த வாட்டர் கலர்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரஷ். ஒன்ஸ் நம்ம பார்டர் லைனை ப்ராப்பராக கொடுத்துட்டாலே 90% ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா இந்த கிளாஸ் கலர்ஸ் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கலர் ஷேடிங்கோ இல்லைன்னா மிக்சிங்கோ எதை பற்றியுமே நம்ம கவலைப்படாமல் ஜஸ்ட் இந்த பார்டர் லைனுக்குள்ளே வாட்டர் கலர்ஸை ஃபில் பண்ணால் போதும்.
ஜஸ்ட்டு ஸ்கெட்சை வச்சு நம்ம எப்படி கலர் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வாட்டர் கலர்ஸை ஃபில் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த பார்டர் லைன் சரியாக நம்ம ஃபில் பண்ணலைன்னா கலர்ஸ் வாட்டர் கலர்ஸுங்கிறனால ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் பார்டர் லைன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ப்ராஜெக்ட்டுக்கு பார்டர் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை விட பெட்டராகவே வந்திருக்கு. கிளாஸ் பெயிண்டிங் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த பார்டர் அவுட்லைன் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஏன்னா நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சம்டைம்ஸ் லிக்விட் அதிகமாக வந்துடும், அதனால தான். ஆனால் ஒன்ஸ் நம்ம அதை எப்படி ஃப்ளோ வருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் ரொம்பவே அழகாக எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் செய்ய முடியும்.
என்னோடய கிளாஸ் பெயிண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டையுமே முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஓவர் நைட் அதை காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சிருச்சு. ஜஸ்ட் தொட்டு பார்த்தாலும் எந்த ஸ்டிக்கியும் இல்லை. இதை வந்து ஒரு ஃபோம் ஷீட் இருக்குல்ல, கிளிட்டர் ஃபோம் ஷீட், அது மேலே வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணோம்னா அழகான கிளாஸ் பெயிண்டிங் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.